சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கையைப் பிடித்துள்ளீர்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இங்கே முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யார் சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருவார்கள். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் நிர்விகார உலகத்தை பார்த்ததே இல்லை. பாபா வந்து புரிய வைக்கின்றார். நான் மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். தேகதாரிகள் தங்களுக்குள் அன்பு வைக்காதீர்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஒரு பாபாவிடம் அன்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு தேகதாரியிடமும் அன்பு வைக்கக்கூடாது. தேகம் அல்லாமல் விசித்திரமாக இருக்கும் தந்தையினிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். பாபா எவ்வளவு புரிய வைக்கின்றார், இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லையெனும் போது ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். நீங்களும் கூட ஒளிப்புள்ளி. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். அனைத்தும் முயற்சியில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. பாபாவின் மூலம் நீங்கள் திரிகாலதரிசி என்றால் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. சிவபாபா கூறுகின்றார், ஒவ்வொரு கல்பமும் வருகின்றேன். எண்ணற்ற முறை உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன், இருந்தாலும் மறந்துவிடுவீர்கள். சத்யுகத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள். சிலர் துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசக்கூட கூடாது. ஞானத்தின் விஷயங்களைத் தவிர வேறு எதையாவது கேட்டார்கள் என்றால் சைத்தான்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும். யார் ஞானத்தில் புத்திசாலிகளோ, பாபாவின் மனதில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களிடம் சகவாசம் வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஞானத்தின் இனிமையிலும் இனிமையான விஷயங்களைச் சொல்வார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. அன்பின் பெரும் சாகரம் சிவந்தை இதய சிம்மாசனத்தை எனதாக்கிக் கொண்டு கம்பீரமாக அமர்ந்து உங்களது அன்பை சம்பூரணமாக பெற்றிருக்கும் ஆத்மா உங்களது நினைவில் தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஈஸ்வரிய குல வாரிசு நீங்க கொடுத்துள்ள பரிசான ஸ்ரீமத் உயர்ந்த வழியில் நாடகத்தின் விசேஷ பாகத்தில் பயணிக்கிறேன். சதோபிரதான குணங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் ஆத்மா எனது பலம் வலிமை மிகுந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடியிலும் முன்னேற்றம் காண்கின்றேன். சங்கம யுக காலத்தை முழுவதுமாக கவனத்துடன் சுப காரியங்களின் ஈடுபாட்டில் கொண்டு வந்து எதிர்பார்ப்பில்லாது எல்லையற்ற சுகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். தந்தை, உங்களது துணையும் உதவியும் என்னுடன் நிரந்தரமாக இருப்பதே எனது தகுதிகளை உறுதிப்படுத்துகிறது. அதிசய அன்பின் இல்லற மார்க்கம் எனக்காக உங்களால் ஸ்தாபனை செய்யப்படுவதைக் காண்கின்றேன். முழுமையாக தாய் தந்தையை பின்பற்றி வரும் அசரீரி ஆத்மா என்னை முக்காலத்தையும் உணர்ந்தவனாக உயர்த்தியிருக்கிறீர்கள். சிவபாபா மனதில் இருக்கும் என்னிடம் இனிமையான விஷயங்கள் மட்டுமே வந்து சேருகிறது. ஞானத்தின் நினைவு தெரிந்த வினாடி முதல் இனிமையிலும் இனிமையான குழந்தை என்று அன்போடு அழைக்கும் அழைப்புக்கு சம்பூர்ண தகுதி பெற்று இருக்கிறேன். சர்வகுண சம்பன்ன நிலையை எனக்கு தந்திருக்கிறீர்கள். தந்தையோடு இணைந்து
சிவசக்தி சொரூபமாக வாழும் தகுதி கிடைத்திருக்கிறது. இணைந்த பயணத்தின் பிராப்திகளைப் பெற்றிருக்கிறேன். தந்தையே, எனது கைகளைப் பிடித்து எனது சொந்த பரந்தாமத்திற்கு அழைத்துச் செல்வதும் காட்சியாக கிடைக்கப் பெற்றுள்ளேன். அப்பா, நான் தயாராக இருக்கிறேன். எனக்காக நிச்சயிக்கப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானம் காண்கின்றேன். உங்களுக்கு சமமாக உங்களிடம் எல்லையற்ற அன்பு கொண்டு நிலைத்திருப்பது ஒன்றே எனது முதன்மையிலும் முதன்மையான சுப ஆசை. அதற்காக மட்டுமே பூரண முயற்சியில் இருக்கிறேன். இதற்கும் தங்களது உதவியைப் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.